Good morning to all. ஸோ ஏற்கனவே நம்ம சப்ளிமெண்ட்ரி ஃபுல்லாக பார்த்துட்டோம். செகண்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி. ஸோ லாஸ்ட் டைம் அதில் என்னென்னா அதை பற்றின கொஷின்ஸ் அந்த வீடியோஸில் சில பேருக்கு ஆன்சர் பண்ணல ப்ராப்பராக. ஸோ அதனால் இந்த பைலிங்குவல் மெத்தடில் தமிழ் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும் இந்த வீடியோ. ஸோ லைஃப் ஆஃப் பி சப்ளிமெண்ட்ரி செகண்ட் யூனிட். ஸோ லைஃப் ஆஃப் பி பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன். யான் மார்டல் தான் ஆத்தர். வாஸ் born in Spain to French Canadian parents. இவர் என்னென்னா கெனடியன் பேரண்ட்ஸுக்கு பிறந்திருக்காரு. ஸ்பெயினில் ஃப்ரெஞ்ச் கனடியன் பேரண்ட்ஸுக்கு பிறந்திருக்காரு. Martel's father worked as diplomat and the family moved to Costa Rica, France, Mexico and Canada during Martel's childhood. ஸோ அவர் சின்ன வயசாக இருக்கும்போதே அவருடைய அப்பா ஒரு தூதராக வேலை செஞ்சுருக்காரு ஆத்தரோட சின்ன வயசாக இருக்கும்போது. ஸோ அதனால் அவங்க என்னென்னா காஸ்டா ரிகா, ஃப்ரான்ஸ், மெக்சிகோ, அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா கனடியனுக்கு அதாவது அந்த அங்கே கனடியனாக இருக்கிறதுனால அந்த கனடாவில் ஆக்சுவலாக அவங்க என்னென்னா குடியேறிட்டு இருக்காங்க. ஹீ grew up ஸ்பீக்கிங் போத். ஸோ அதனால் அவங்க என்ன லாங்குவேஜ் வேணாலும் அது ரெண்டுத்தையுமே பேசுவாங்க. ஸோ Martel studied philosophy at Trent University in Ontario and later spent a year in India visiting religious sisters and zoos. His free and first 3 books received little critical or popular attention, but with the publication of Life of P in 2001, Martel became internationally famous and he was awarded the Man Booker Prize in 2002. ஸோ ட்ரெண்ட் அதாவது ஃபிலாசபி ட்ரெண்டில் அவர் படிச்சிருக்காரு. அப்புறம் 1 இயர் இந்தியன் அதாவது இந்தியனோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸையும் ஜூவையும் விசிட் பண்ணியிருக்காரு. இவரோட முதல் 3 புத்தகம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு என்னென்னா ஃபேமஸ் ஆகலை. 2001 இவர் எழுதின லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒரு புக்கு இவருக்கு என்னென்னா வேர்ல்டு ஃபேமஸ் கொடுத்துருக்கு. ஸோ இவரோட 2002 இவருக்கு மேன் புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு இந்த புத்தகத்துக்காக. ஸோ இதுதான் ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஆத்தர். நெக்ஸ்ட்டு, here is an abridged version of the famous Canadian fantasy adventure novel titled Life of Pi by Yann Martel, published in 2001. The protagonist is Peasant Molitor Pi Patel. அதாவது அந்த ப்ரொட்டகனிஸ்ட்னா ஹீரோட நேம் ஃபுல் நேம் Peasant Molitor Pi Patel. ஸோ அதை தான் நம்ம ஷார்ட்டாக பாயின்னு சொல்கிறோம். an Indian boy from Pondicherry. He survives 227 days after a shipwreck while stranded on a lifeboat in the Pacific Ocean with a Bengal tiger named Richard Parker. ஸோ நம்ம பை ஒரு ஷார்ட் வெர்ஷனில் இருந்திருக்காரு. ஸோ ஷார்ட் வெர்ஷனில் இருந்திருக்காரு. இவரை எல்லாருமே என்னென்னா Peasant Molitor Pi Patel அதாவது ஃபுல் நேம். பட் ஆனால் இவர் எல்லாருமே ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இவர் என்னென்னா பசிபிக் பெருங்கடலில் ஒரு புலியோட தனியாக 227 நாள் சர்வை பண்ணி மீண்டு வந்திருக்காரு. அதுதான் இந்த கதையோட ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புலியோட நேம் பார்த்தா என்னென்னா ரிச்சர்ட் பார்க்கர். ஸோ இப்போ ஸ்டோரிக்கு போயிடலாம். I was alone, orphaned, in the middle of the Pacific, hanging on to an oar, an adult tiger in front of me, sharks beneath me, a storm raging about me.
Had I considered my prospect in the light of reason, I surely would have given up and let go of the war, hoping that I might drown before being eaten, but I don't recall that I had a single thought during those first minute of relative safety. I didn't even notice daybreak. I held on to the oar. I just held on. God knows, God only knows why. அதாவது கடலில் கப்பலில் வந்துக்கிட்டு இருந்தபோது அந்த வந்துட்டு இருக்கும்போது அங்கே என்னென்னா அங்கே ஏற்பட்ட ஒரு விபத்தினால் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் இதில் என்ன நடக்குதுங்கிறத விரிவாக அந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. பட் அதில் நடக்கக்கூடிய அந்த இன்சிடெண்ட் ஒரு மறக்காத ஒரு வாட் இஸ் தட் ஒரு ஞாபகமாக இருக்குது. ஸோ கடல் நடுவில் பை அனாதையாக இருக்கார், படகு துடிப்பை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கார். அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய புலி ஒன்று உட்காந்துருக்கு. புயல் சீற்றத்தோடு அந்த படகை அந்த விபத்துக்கு உள்ளாக இருக்குது. பையை நோக்கி அந்த புயல் வந்துகிட்ருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆக்சுவலாக அவர் திங்க் பண்ணலை. அங்கே என்னென்னா அங்கே ஒரு புலி இருக்குது. அவர் நினைக்கிறாரு இது நம்மளை சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் மூழ்கிடணும் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. அங்கே எத்தனை நாள் தான் ஆயிருக்கு அப்படின்னு அவருக்கே தெரியல. ஸோ துடுப்பு ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். The elements allowed me to go on living. The lifeboat didn't sink. Richard Parker kept out of sight. The shark prowled but did not attack. The waves splashed me but did not pull me off. I watched the ship as it disappeared with much burbling and belching. The lights flickered and went out. I looked about for my family, for survivors, for another lifeboat, for anything that might bring me hope. There was nothing, only rain, marauding waves of black ocean and the flotsam of tragedy. The darkness melted away from the sky. The rain stopped. I could not stay in the position I was in forever. I was cold. My neck was sore from holding up by my head and from all the craning I had been doing. My back hurt from leaning against the lifebuoy, and I needed to be higher up. I were to see other lifeboat. அங்கே இருந்த எலிமெண்ட்ஸ், அதாவது கூறுகள் எல்லாமே அவருக்கு உயிர் வாழ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவர் இருந்த லைஃப் போட் மூழ்கலை. ஆனால் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய சுறா மீன்கள்லாம் அந்த போட்டை சுற்றிக்கிட்டே இருக்குது. பையை அட்டாக் பண்ணலை, பட் ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுகெல்லாம் என்னென்னா பை மேலே அடிக்குதே தவிர அடித்தே தவிர அவரை எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணலை. ஸோ எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணலை. பை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்குள்ளே அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கார். அதாவது ஒரு பயம் தெரியல நல்லா, ஆனால் சத்தத்தோட நான் கப்பலில் மறைகிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அந்த கப்பலில் உள்ள அந்த விளக்குகள் அப்படியாவது அதில் உள்ள லைட்ஸ்லாம் அப்படியே என்னென்னா பிளிங்கிங் ஆகிட்டே இருக்குது. வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு பக்கத்துலேருந்து ரொம்ப தூரமாக பார்க்குறாரு. ஆனால் பார்த்தா யாருமே இல்லை. ஸோ எனக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒருத்தருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர் மனசில் இருக்குது. அங்கே பார்த்தா என்னென்னா மழை, புயல், அந்த கப்பல் டேமேஜ் ஆனது. அவர் வந்த கப்பல் ஆப்போசிட்டில் டேமேஜ் ஆகி அதில் உள்ள பாகங்கள்லாம் அதில் மிதக்கிறத பார்க்குறாரு. அவரோட பொசிஷன்ஸ் என்னென்னா கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ரொம்ப குளிருது அவருக்கு, கழுத்து முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஸோ வேறு ஏதாவது லைஃப் போட் ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கார். இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போனால் நல்லா இருக்குமே, ஏன்னா அவர் அந்த கப்பல்லேருந்து விழுந்ததுலேருந்து வேறு ஏதோ போராடி ஒரு லைஃப் போட் மேலே ஏறிட்டு இருக்காரு. பட் ஆனால் இன்னும் கரெக்டாக உள்ளார உட்காரல. ஸோ அதனால் அவருக்கு வலி தாங்காமல் அவர் இதெல்லாம் மனசுலேயே நினச்சிட்ருக்காரு. In the morning I could not move. I was pinned by weakness to the tarpaulin.
Even thinking was exhausting. I applied myself to thinking straight at length as slowly as a caravan of camels crossing a desert. Some thoughts come together. I thought of sustenance for the first time. I had not had a drop to drink or a bite to eat, a minute of sleep in 3 days. Finding this obvious explanation for my weakness brought me a little strength. பையால் வந்து அசைய முடியல, திங்க் பண்ணவும் முடியல. அப்புறம் வந்து என்னென்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து அவர் என்னென்னா சாப்பாடை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. அவரோட சிந்தனை இப்போ என்னென்னா அவர் யோசிக்கவே டைம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஃபஸ்ட்டு யோசனை அவருக்கு என்ன வருது அப்படின்னா முதல்ல யோசிக்கல, சாப்பாடை பற்றி யோசிக்கிறாரு. ஒரு 3 நாளாக வந்து பைக்கு வந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கார். அவர் ஒரு வாய் கூட சாப்பிடல, ஒரு நிமிஷம் கூட தூங்கலை. Richard Parker was still on board. In fact, he was directly beneath me. Incredible that such a thing should need consent to be true, but it was only after much deliberation, upon assessing various mental items and points of view, that I concluded that it was not a dream or a delusion of misplaced memory or fancy or any other such falsity, but a solid true thing witnessed while in a weakened, highly agitated state. The truth of it would be confirmed as soon as I felt well enough to investigate how I had failed to notice 2.5 days a 450-pound Bengal tiger in a lifeboat 26 feet long was a conundrum, and I would have to try to solve later when I had more energy. The feat surely made Richard Parker the largest stowaway, proportionally speaking, in the history of navigation. From tip of nose to tip of tail, he took up over a third of length of the ship he was on. ஸோ பார்க்கர் வந்து இன்னும் அந்த போட்டில் தான் இருக்கார். பை வந்து மேலே இருக்கார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு இன்னும் வந்து என்னன்னா அவர் என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்கார். டைரெக்டாக வந்து அவருக்கு கீழே வந்து பார்க்கர் இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மைன்னு அவரால் நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். இது கனவா இல்லை வந்து இது டோட்டலாக வந்து ரியாலிட்டியானே அவருக்கு ரொம்பவும் சந்தேகமாகவும் இருக்குது அதே நேரத்தில். ஸோ வந்து எப்போ வந்து அதை உண்மை நம்புகிறாரு அப்படின்னா ஒரு அதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுதோ, ஒரு ஆராயம் அதை வந்து அவர் வந்து ஒரு ஆராய முடியும்னு அவருக்கு தோணுதோ, அப்போ தான் வந்து என்னென்னா அவரால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு 450 எடை உள்ள ஒரு பெங்கால் டைகர் வந்து 26 அடி நீளம் உள்ள அந்த டைகர் எப்படி வந்து நான் வந்து நோட் பண்ணாமல் விட்டேன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து நான் நோட் பண்ணாமல் விட்டது ரொம்ப புதிராக இருக்குது. தனக்கு இன்னும் வந்து எனர்ஜி கிடச்சா இது சால்வ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் இந்த என்னென்னா கடற்பயண வரலாற்றிலேயே வந்து இவ்வளவு பெரிய ரிச்சர்ட் பார்க்கரை வந்து காப்பாற்றி கூட்டுட்டு வர்றவங்க கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயந்தான். பார்க்கர் மூக்கு நுனிலேருந்து வால் நுனி வரையும் பார்த்தா லாஸ்ட்டு பார்த்த அவர், அதாவது அந்த இன்சிடெண்ட்டு, அந்த கப்பலோட ஒரு பங்கு நீளம் அந்த டைகரோட லென்த் இருக்குது. ஸோ எல்லா நம்பிக்கையும் வந்து அவர் இழந்துட்டார். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கார். யூ மைட் திங்க் I lost all hope at that point. I did, and as a result, I perked up and felt much better. We see that in sports all the time, don't we? The tennis challenger starts strong but soon loses confidence in his playing. The champion racks up the games, but in the final set, when the challenger has nothing left to lose, he becomes relaxed again. Insouciant daring, suddenly he is playing like the devil in the champion's must and the heart to those lost points. So it was with me to cope. Hyena seemed remotely possible, but I was so obviously outmatched by the Richard Parker that it was not even worthy worrying about. With a tiger abroad
my life was over. That being settled, why not do something about my parched throat? ஸோ பார்க்கரை நினைக்கும்போது நான் வந்து அதை நினச்சி பார்க்கும்போது அதை வந்து நினைக்கணுன்னே தேவையில்லை. ஸோ தாகத்துக்கு வந்து ஏதாவது செய்யலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். I believe it was this saved my life. That morning that I was quite literally dying of thirst. Now that the word had popped into my head, I couldn't think of anything else. As if the word itself were salty, and the more I thought of it, the worse effect I have here. The hunger of the ear exceed as a compelling sensation, the thirst for water. Only for a few minutes, I say. After a few minutes, you die, and the discomfort of association goes away, whereas the thirst in a drawn out affair. Luke, cursed on the cross, died of suffocation, but his only complaint was of thirst. If thirst can be so taxing that even God incarnate complains about it, imagine the effect on the ordinary human. It was enough to make me go raving mad. I have never known as worse physical health than this putrid taste and pasty feeling in this mouth, this unbearable pressure at the back of the throat, this sensation that my blood was turning to thick syrup that barely flowed. Truly, by comparison, a tiger was nothing. So I pushed aside all thoughts of Richard Parker and fearlessly went exploring for fresh water. ஸோ திங்க் பண்ணினாலே வந்து என்னென்னா அந்த விஷயந்தான் வந்து அன்னைக்கு காலையில் அவரை வந்து காப்பாற்றிருக்கு. அவர் மைண்டு ஃபுல்லாக வந்து என்ன அப்படி இருக்குது அப்படின்னா தாகம், தண்ணி அப்படின்னு தான் இருக்கே தவிர வேறு எந்த யோசனையும் அவருக்கு இல்லை. ஸோ அந்த தாகம் வந்து அவருக்கு வந்து என்னென்னா சால்ட்டியாக இருக்குதே தவிர வேறு ஒன்று மாதிரி இல்லை அவருக்கு. ஸோ இன்னும் தாகத்தை பற்றி நினைக்கும்போது உப்புத்தன்மை தான் வந்து அவருக்கு வந்து என்னென்னா அதிகமாக தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தாகத்தை வந்து மூச்சு திணறலோடு வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ தாகத்தை விட மூச்சு திணறலே தேவலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மூச்சு அடைப்புன்றது வந்து கொஞ்ச நேரம்தான் இருக்கும், இறந்து போனதுக்கப்புறம் அது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுதலை ஆகிடலாம். ஆனால் தாகன்றது அப்படி கிடையாது, கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சாகும்போது, அதாவது அவரை சிலுவையில் அறையும் போது அவர் மூச்சு திணறால தான் இறந்தார். ஆனால் அவருடைய ஒரே குறையாக தாகம்தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, அப்படி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ தாகம் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுமையானது. அவருக்கே அப்படின்னா என்னை போல் சாதாரண மனுஷனுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ பையோட வாய் ஃபுல்லாக வந்து என்னென்னா அந்த தாகத்தால், தண்ணி குடிக்காதனால, பசியால் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி அழுகுன தன்மையில் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரியா வாட் இஸ் தட், ஒரு மாதிரியா கொலகொலப்பான அதாவது வந்து ரொம்ப ஸ்மெல்லு வந்து டேஸ்ட்டு மாறிட்டு, ஸோ பிளட்டெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் ரொம்ப திக்காகிடுச்சு. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ வந்து ரிச்சர்ட் பார்க்கர் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவர் நினச்சிட்டார். So the diving rod in my mind dipped sharply in a spring, gushed water when I remembered that I was a genuine regulation lifeboat, and that such a lifeboat surely outfitted with the supplies. That seemed like a perfectly reasonable proportion. What captain would fail in the elementary of way to ensure the safety of his crew? What ship chandler would not think of making a little extra money under the noble guise of saving lives? It was settled. There was water board. All I had to was find it, which meant it had to move. I made it to the middle of the boat, to the edge of the tarpaulin. It was a hard crawl. I felt I was climbing the slide of the volcano, and I was about to look over the rim into a boiling cauldron of orange lava. I lay flat. I carefully brought my head over. I did not look over any more than I had to. I did not see Richard Parker. The hyena was plainly visible, though it was back behind what was left of the zebra. It was looking at me. ஸோ தண்ணீரை தேட ஆரம்பிக்கிறாரு லைஃப் போட்டில். என்ன இருக்குது அப்படின்னு தேட ஃபுல்லாக அந்த போட்டை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாரு.
கண்டிப்பாக வந்து இந்த லைஃப் போட்டில் தண்ணி இருக்கணும், ஆனால் வந்து நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எப்படி வந்து இருக்குன்னா, எரிமலை மேலே வந்து ஏறி லாவாவை வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு ஃபீல் இருக்குது அவருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தேடுறாரு. அந்த ரிச்சர்ட் பார்க்கர் வந்து ஏற்கனவே அந்த போட்டில் இருக்கிற ஜீப்ராவை வந்து சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. ஆனால் அதை பார்க்குறாரு, ஆனால் பயப்படல. புலி இருக்கும்போதே வந்து ஒரு ரெடிகுலஸ் டாக், அதுக்கும் வந்து என்னென்னா அவருக்கு அதுக்கு வந்து அவர் பயப்படல. பட் ஆனால் ஹைனா வந்து அடிக்காமல் விட்டுருக்காரு. ஆனால் அதுவும் வந்து என்ன நகராமல் அதே இடத்துலையே இருக்குது. I was no longer afraid. I wasn't 10 feet away, yet my heart didn't skip a beat. Richard Parker's presence had at least that useful aspect to be afraid of this ridiculous dog when there was a tiger about was like being afraid of splinters when trees are falling down. I became very angry at the animal. You ugly foul creature, I muttered. The only reason I didn't stand up and beat it off the lifeboat with a stick was lack of strength and stick, not lack of heart. Did the hyena sense something of my mastery? Did it say it itself, Super Alpha is watching me, I better not move? I don't know. At any rate, it didn't move. In fact, in the way ducked, its head seemed to want to hide from me, but it was no use in hiding. It would get its just desert soon enough. ஸோ புலி வந்து அடித்து கொன்னுடும். ஆனால் புலி இருக்கிற பயமே போய் எனக்கு வந்து தாகம்தான் இப்போ பெருசாக இருக்குது. ஆனால் வந்து அந்த புலி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெயிட் பண்ணுது. ஹைனா வந்து புலியை வந்து சாப்பிடாம பயந்துக்கிட்டு ஒரு ஓரமாக இருக்குது. ஏன்னா வந்து ஹைனா வந்து உருவத்தில் ரொம்ப சின்னது, அதே நேரத்தில் புலி உருவத்தில் பெருசு. அதோட சாப்பாடை வந்து நம்ம போய் கை வச்சோம்னா நம்மளை வந்து அது கொன்னுடுமே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா ஹைனாக்கு இருக்குது. ஸோ ரிச்சர்ட் பார்க்கர் ஆல்சோ எக்ஸ்பிளைன்டு த அனிமல்ஸ் strange behavior. Now it was clear why the hyena had confined itself to such an absurdly small space behind the zebra and why it waited so long before killing it. It was fear of the great beast and fear of touching the great beast food. The strained temporary peace between orange juice and the hyena. The reprieve doubt due to the same reason in the face of such a superior predator. All of us pray normal ways of praying were affected. It seemed the presence of a tiger had saved me from a hyena. Surely textbook example of jumping from the frying pan into the fire. ஸோ திடீர்னு என்ன பார்த்தா அப்படியே ஒரு அமைதி நிலவுது அந்த இடத்துல. புலிக்கு முன்னாடி வந்து எல்லாருமே என்னென்னா ஒரு மாமிச இறைச்சி தான். ஆனால் பை என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஹைனா கிட்டேருந்து வந்து பார்க்கர் வந்து நம்மளை காப்பாற்றுது. இதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரை பேனோட. ஸோ ஃப்ரை பேன்லேருந்து தப்பிக்க நினச்சி ஃபயரில் குதித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கம்பேர் பண்ணுறாரு. இந்த பார்ட் வந்து ஆக்சுவலாக வந்து இதோட முடியுது, ஏன்னா வீடியோ லென்த்தை பொறுத்து. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தடுத்த கிளாஸில் நமக்கு டைம் கிடையாது, மற்ற சப்ஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் டு ஆல்.